மக்களே உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ணாமலை ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படியே வார்த்தை மோதல் நடக்கும். இது வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் நம்ம இதான் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு மானநஷ்ட வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கை போடுறாங்க. இந்த மானநஷ்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்த பிறகு இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 5 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டை நோக்கி நம்ம அரசியல் பேசினா நம்ம அரசியல் ரொம்ப சரியாகவும் கூர்மையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வாதமாக இருக்குது. ஒன்பே ஒன்றா அந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இங்கே நான் முதல்ல பதிவு பண்ணுறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் நான் முன்னாடி பேசினபடி ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க, பல்வேறு தலைவர்களை பற்றி இவர் குற்றச்சாட்டு வைப்பாங்க, இவர் மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் தான் தமிழக அரசியல் களத்தில் நடந்திருக்கு. ஆனால் முதலாக அண்ணாமலை அவர்கள் மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மேலே மானநஷ்ட வழக்கு போடப்பட்டிருக்கு. திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுனால அண்ணாமலை அவர்கள் மேலே மானநஷ்ட வழக்கு இருக்குது. ஆனால் அண்ணாமலை யார் மேலேயும் போட்டது கிடையாது. முதலாக ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த அட்டம்ப்டுக்குள்ளே போகாத இந்த அரசியல்வாதி ஃபர்ஸ்ட் டைம் இந்த அட்டம்ப்டுக்குள்ளே போகும்போது அந்த அட்டம்ப்ட் நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்க மையமாக வச்சு தான் போவாங்க. இவர் இந்த விஷயத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த வழக்கில் எங்களோட வாதங்கள் எந்தளவு கூர்மையாக இருக்கோ அந்தளவு இந்த வழக்கோட தீர்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் எங்களுக்கு இருக்குது. இந்த வழக்கை நாங்கள் கம்பீரமாக நடத்த போகிறோம். ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை இந்த வழக்கு மூலம் வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் தான் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மூலமாக ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போது ஆர்எஸ் பாரதி அவர்கள் கோர்ட்டில் வந்து ஆஜராவாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த ஸ்டெப்பை முதலாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ நம்மளோட 2வது பாயிண்ட், நிறையா நண்பர்களுக்கு மானநஷ்ட வழக்கு எந்த இடத்துல போய் நகர்த்தப்படும், இதன் மூலமாக என்ன இந்த அரசியல் களத்தில் மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த 2வது பாயிண்டில் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். ஒரு மானநஷ்ட வழக்கு அப்படிங்கிறது எந்த தலைவர் யார் மேலே போடுறார் அப்படிங்கிறது அடிப்படையில் தான். நீங்களும் போடலாம், நானும் போடலாம், நம்ம யார் வேணால் யாரை பற்றி வேணால் மானநஷ்ட வழக்கு போடலாம். அந்த மானநஷ்ட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நபர் உங்கள்கிட்ட மானம் போகிறபடி என்ன விஷயத்தை பேசியிருக்காரு, எங்கே பதிவு செஞ்சார் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட நபர் இந்த வார்த்தைகள்லாம் பதிவு செய்யும் போது அவங்க சூழ்நிலையும் பார்த்துட்டு நீதிமன்றம் இதில் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இந்த மானநஷ்ட வழக்கு பொறுத்தவரை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 கோடி ரூபாய் அண்ணாமலை அவர்கள் மானநஷ்ட வழக்காக கேட்டிருக்காங்க. இப்போது நானோ நீங்களோ மானநஷ்ட வழக்கு போட போனால் ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா தான் நீதிமன்றம் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயத்தில் என்னை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சமுதாயத்தில் நான் பண்ணுற தொழில் எத்தனை பேரால் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இழப்பீடு முடிவு செய்யப்படும். ஸோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த மனிதர் வந்து பிடிக்காத தாண்டி ஒரு தெரிந்த ஒரு நபராக இருக்கார். அது அடிப்படையில் பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் அண்ணாமலை அவர்கள் கேட்குற அந்த கிளைமானது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சாங்கன்னா. ஸோ மானநஷ்ட வழக்கு அப்படிங்கிறது என்னோட மானம் போயிடுச்சு, அதற்கு ஈடிணையாக அந்த பணத்தை நீதிமன்றம் மூலமாக வாங்கிக்கிறதா மானநஷ்ட வழக்கு. சம்பந்தப்பட்டவர் எந்த சூழ்நிலையில் இருக்கார், ஏன் பேசினார், எதற்காண்டி பேசினார் அப்படிங்கிற விஷயம் அத்தனையுமே நீதிமன்றம் பார்த்துட்டு இந்த மானநஷ்ட வழக்கில் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இந்த மானநஷ்ட வழக்கு அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் தான், நீதிமன்ற ப்ராசஸ் அடிப்படையில். ஆனால் இந்த ப்ராசஸுக்கு இன்றைக்கி விதை போட்டோம்னா ஏதோ ஒரு நாளில் அறுவடை கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மானநஷ்ட வழக்கு விஷயத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மானநஷ்ட வழக்கு அப்படிங்கிறது என் மானம் போயிடுச்சு, நான் நீதிமன்றம் மூலமாக பணத்தை அடிப்படையை வச்சு என் மானத்தை திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படையான விஷயம். இப்போ 3வது, எதற்காண்டி அண்ணாமலை அவர்கள் மானநஷ்ட வழக்கு போடணும், என்ன காரணம், எதை கண்டுபிடிச்சார், இதுவரைக்கும் போடாதவர் இப்போ போட்டிருக்காரு. இதன் பின்னணி காரணம் என்னென்னா, ஜூன் 23ஆம் தேதி ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு அண்ணாமலை அவர்களோட கூட்டு செய்தி தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மரணத்துக்கு பின்னணியில் அண்ணாமலை இருக்கார் அப்படிங்கிற இப்போது இந்த குற்றச்சாட்டை இந்த வீடியோவில் நான் முன் வச்சா என்கிட்ட என்ன கேட்பீங்க, என்னப்பா ஆதாரம், எப்படி நீ அண்ணாமலை அவர்கள் மேலே இந்த விஷயத்தை சொல்ல முடியும், எது அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் இதற்கு காரணமானவர்னு சொல்கிற அப்படிங்கிற கேள்வி கேட்பீங்களா? என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைனா நான் பொய் குற்றச்சாட்டு பரப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மாட்டிப்பேனா? அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் செஞ்சுட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் மேலே தவறு இருக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், தவறு இருந்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை ஆர்எஸ் பாரதி அவர்கள் வச்சுருக்காங்களா, என்ன ஆதாரங்கள் கையில் வச்சுருக்காங்க? இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தலைவர் முன்னணியில்
இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணாங்களா அல்லது அரசு தரப்பில் கொடுத்தாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு எந்த அளவு உண்மையானது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துட்டார். ஒரு ட்விட்டர் வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டாக போடல, இன்ஸ்டாகிராமில் போடல, ஃபேஸ்புக்கில் போடல, அனைத்து பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு அவங்க பத்திரிகை மைக்கு முன்னாடி அவர் வந்து தன்னோட குற்றச்சாட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூப் சேனல்லையும் இது டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொலைக்காட்சியிலையும் இந்த செய்தி வந்து அன்றைக்கி வந்துச்சு. இது அடிப்படையில் மன உளைச்சலுக்கு ஆளான அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை மையமாக வச்சு தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மேலே தன்னோட காயை நகர்த்தியிருக்காங்க. இப்போ நாலாவதாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 கோடி ரூபாய் மான நஷ்ட இழப்பீடு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தன்னை ஒரு அரசியல்வாதியாக அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. 1 கோடி வந்து எடுத்துன்னு என் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன், இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நான் ஆர்எஸ் பாரதி அவர்கள்ட்டேருந்து வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா கள்ளக்குறிச்சியில் மறுவாழ்வு மையம் அமைக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துகிற மாதிரி தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பதிவு செஞ்சுக்கிறாங்க. கோர்ட்டில் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஃபேம் கிடைக்கிறதுக்காண்டி அண்ணாமலை அவர்கள் தன்னோட அந்த 1 கோடி ரூபாய் பயன்பாடு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முதற்கொண்டு மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அந்த 1 கோடி ரூபாய் பணம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும், கிடைச்சிச்சுன்னா கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் சார்ந்து இறந்து போகிறாங்கல்ல அவங்களோட மறுவாழ்வுக்கு அந்த பணத்தை நான் செலவழிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. என்கிட்ட காசு இல்லை, ஆர்எஸ் பாரதிட்ட காசு இருக்குது, அந்த காசை வாங்கி மக்களுக்கு நான் செய்ய போகிறேன். ஏன்னா இவர் எனக்கும் இந்த மரணங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு, கரெக்டாக மாட்டிட்டாரு, இவர்கிட்ட காசை வாங்கி உங்கள்கிட்ட செலவழிக்கிறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்ணாமலை அவர்கள் தன்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்னப்பா, ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு பக்கமே வீடியோ நகர்த்தி கொண்டு போறிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டியான்னு கேட்டிங்கன்னா கடைசி பாயிண்டாக தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு காரணம் இந்த விமான கடத்தலில் 167 கோடி ரூபாய் பணம் நகை பறிமுதல் செய்யப்பட்ட விஷயத்தில் அண்ணாமலை அவர்களோட இருந்த ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியை மறக்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்காரு என் மேலே. இந்த வழக்கை நான் சட்டப்படி சந்திப்பேன். அண்ணாமலை அவர்களை பற்றி தினந்தோறும் ஒரு உண்மைகளை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன், இன்னும் பல உண்மைகள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த விஷயத்தில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் தன்னோட வாதங்களை முன்னெச்சறாங்க. ஸோ ஆர்எஸ் பாரதி அப்படிங்கிற ஒருத்தர் இனிமேல் நீதிமன்றங்கள் ஏறுற மாதிரி வரும், ஹியரிங் போகிற மாதிரி வரும். இந்த வழக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும். ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனாலும் அண்ணாமலை அவர்கள் பக்கம் தான் தீர்ப்பு வர்றதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்ஜெக்டில் முதலாக இதை செஞ்சுருக்காங்க. 2வது கள்ளக்குறிச்சி மையமாக வச்சு செய்கிறாங்க. மான நஷ்ட வழக்குனா என்னன்னு பார்த்தாச்சு. தன்னை ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாயிண்ட் அந்த 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ் பாரதி தன்னோட தரப்பில் இந்த மாதிரி நியாயங்களை முன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம் என்னோட நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.